எதுக்கு இப்ப கத்துற? என்னாச்சு? இதுக்கு இப்ப ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றீங்க? எதுக்கு பண்ணுவாங்க? ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான். ட்ரெஸ்ஸோடய போய் குளிப்பாங்க. ஓ ஆமால, ஃப்ரெஷ் ஆக போறீங்க. சரி சரி, நீங்க போங்க. ஏன், நீ என்ன நினைச்ச? இல்லையே, நான் என்ன நினைக்க போறேன்? அதான் நினைச்சேன். ஒன்றும் இல்லை, நீங்க போங்க. அடைச்சே, கொஞ்ச நேரத்துல நம்ம மூளை என்னென்னவோ நினைச்சிருச்சு. துர்கா சக்தி எதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான்? இன்னைக்கு நைட் அவள் வந்து பேசவே இல்லை. சரி, மேரேஜ் கப்பல்ஸ் ஆயிரம் இருக்கும். வர்ஷா. விக்ரம், என்ன? அம்மா, இந்த டவல் யாரு? அதுவா? ஆத்திதுடா. அவள்து தானே? அவ கண்டிப்பா திட்டுவா. ஏண்டி, சின்ன வயசுல இருந்து நானும் அவ்வளவு ஒன்னாதான் இருக்கும். திட்டினா பாத்துக்கலாம் போ. சரி, இருங்க. இப்ப என்ன என்ன பண்ண போறீங்க? தூங்க போறேன். இப்படியேவா? ஆமாண்டி. இல்ல ஏதாச்சும் ஷார்ட் போடுங்க. வர்ஷா. என்ன விக்ரம்? நான் எப்பயும் இப்படி தாண்டி தூங்குவேன். அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு ஒரு நாள் ஷார்ட் போடுங்க. லூசு, நான் என் ரூமுக்கு போய் எடுத்துட்டு வரணும். இப்படியே போட்டுமா? ஏன் ஹேர் மட்டும் இப்படி போனதே இல்லையா? போடி, நான் போல. விக்ரம் ப்ளீஸ். இங்க இருக்க பழசி போட்டா ஸ்வெட்டிங் ஸ்மெல்லாம் வரும்டி. என்னடி பேசிட்டு இருக்க? கவலைப்படாது, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். தெரியும், பட் என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன? நீ எந்த நேரத்துல இருக்குன்னு தெரியுதுல்ல. வா, வந்து ஒழுங்கா படு. வர்ஷா, தூங்கிட்டியா? இல்ல. சரி, இந்த பக்கம் திரும்ப. எதுக்கு? நீ சொன்ன நானும் ஷோட் போட்டு வந்து படுத்துட்டேன்ல. ஒழுங்கா இந்த பக்கம் திரும்ப. போர் அடிக்குதுடி வர்ஷா. சரி சொல்லுங்க விக்ரம். உங்க ரூம் செம்மையா இருக்கு தெரியுமா? நல்லா கூலிங்கா இருக்கு. வந்து அந்த ரூம்ல படுத்து பாரு எவ்வளவு ஹீட்டா இருக்குன்னு. அப்படியா? சரி, நீங்க வேணா எல்லாரும் இந்த ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிடுறீங்களா? இல்ல வேண்டாம், நீங்களே இருங்க. சரி விக்ரம், தூங்கலையா? இல்லடி, தூக்கம் வரல. ஒழுங்கா போன் எடுத்துட்டு தூங்குற வழிய பாரு. நீ தூங்கு, நான் தூங்கிடுவேன். ஒருவேளை ரூம் மாத்தி பட்டதுனால தூக்கம் வரலையா என்னன்னு தெரியல. விக்ரம், சொல்றதை கேட்க மாட்டியா? வர்ஷா. விக்ரம், என்ன பண்ற? ஒழுங்கா அமைதியா படுக்க மாட்டியா? இப்ப நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீ பாட்டுக்கு இப்படி திடீர்னு. ஏண்டி, வயிறு வலி பரவாயில்லையான்னு கேட்கலான்ட்டு திரும்பினேன். இது ஒரு குத்தமா? அடச்சே, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நெருங்கலினாலும் நெருங்கலாங்கிறது. சரி, நெருங்கிறது பிடிக்கலன்னு விலகி இருந்தா அதுவும் ஒரு குத்தம். கேர் பண்ணிக்கலன்னா ஒரு குத்தம். கேர் பண்ணிக்கிட்டாலும் இப்படி. என்னதான் பண்றதுன்னு தெரியல. உனக்கு கஷ்டமாச்சுன்னா சொல்லு வர்ஷா, நான் போய் என்னோட ரூம்ல ஏதாச்சும் படுக்கிறேன். இப்படி அழுக்கு ஷர்ட்டை போட்டு படுக்கணும்னு எனக்கு எந்த இதுவும் இல்லை. விக்ரம். என்ன, ஏஞ்சி போயிட்டுமா? சாரி விக்ரம். ஏண்டி, நீ இப்படி இருக்குமோ நான் ஏதாச்சும் உனக்கு தொல்லை பண்ணுவானா? ஏன்டி இப்படி பண்ற? அதான் சாரி சொல்றேன்ல. சரி, கண்ணை மூடி தூங்கு. விக்ரம். என்ன? இவ்வளவு தூரம் சாரி சொல்றேன்ல, ஏத்துக்க மாட்டியா? நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. நான் உன்னை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். நீ தூங்கு. விக்ரம். தூங்கு வர்ஷா. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன மன்னிச்சிருங்க. சரி வர்ஷா, சாரி, அழாத. இல்ல, என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு. இந்த மாதிரி நேரத்துல அழுதா கஷ்டமா இருக்குல்ல. ப்ளீஸ் டி, அழாத. அப்ப நீங்களும் இப்படி இருக்காதீங்க. சரி, சிரிச்சிட்டேன் போதுமா? அப்ப நீயும் சரி. சரி, தூங்கலாமா? காலைல ஆஃபீஸ் போகணும்ல. தேங்க்ஸ் விக்ரம், லவ் யூ. லவ் யூ டி, தூங்கலாம். என்னங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கான்? ஏதாச்சும் சொன்னா தானே தெரியும். சக்தி. என்ன? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் நான் சொல்றத காது கொடுத்து கேட்க போறியா, இல்ல கொஞ்ச நேரம் தான் இங்க உட்காந்துட்டு இருக்க போறியா? நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா? நீ என்னம்மா பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. அப்படியே இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அரை மணி நேரமா முறைச்சிக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? நானும் பாக்குறேன், நீ காலையில இருந்து என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? அதான் விஷயமா? ஆமா. இதை நீ அப்படியே கேட்டுனா நான் சொல்லிருப்பேன்ல. சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். சரி, அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சா நான் கிளம்புறேன். எங்க போற? எங்க போவேன்? ஆத்தி இருக்கால, அந்த ரூமுக்கு தான் போறேன். இப்ப எதுக்கு நீ அங்க போற? அவங்க எல்லாரும் ஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, நானும் போறேன். நான் தான் சொல்றேன்ல. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சக்தி. என்ன, இன்னைக்கு நைட் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னல? ஆமா, ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சேன். விளையாட்டாலாம் இல்ல, சீரியஸா தான் சொன்னேன். ஓகே வேணாம். ஓகே, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? சரி, கோவப்படல போதுமா? என்னாச்சு உனக்கு? ஏன் உனக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? கல்யாணம் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா தான் நான் ஆசையாக கிட்ட வந்தேன். அதுக்கு அப்படி திட்டி அனுப்புற? சாரி, நான் உன்கிட்ட விளையாட்டாக தான் இருந்தேன். உனக்கு அது கோவத்தை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சாரிலாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் நீ தாண்டி செல்லமே வேணும். சக்தி. பேசக்கூடாது. சிவா, நீ என்ன இன்னும் போய் ரேஷ்மா கூட்டு வராம நிக்கிற? இல்ல மச்சான், சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. அதான் நேற்று நைட் கூட ஃபோன் பண்ணான், நான் எடுக்கவே இல்லை, கட் பண்ணிட்டேன். சரி நடத்து. சக்தி, என்ன நேற்று நைட் எல்லாம் நல்லா போச்சா? சூப்பர் மச்சான். இப்போ இதுக்கிட்ட எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? இல்லடா, நேற்று நீ வர்ஷா கூட தூங்குனியே, அதான் அவளை நல்லா பாத்துக்கிட்டியான்னு கேட்கறதுக்காக திரும்பணும். அட ஏன்டா நீங்க வேற, கடுப்பாயிடுச்சு நேற்று நைட்டு. ஏன்டா? நான் எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருக்கடா. நீயே சொல்லு. நம்ம ரூம்ல நான் ஷர்ட் இல்லாம தானே தூங்குவேன். ஆமா, நீ ஷர்ட் போட்டு தான் படுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாடா. வேற வழியே இல்லாம நானும் அந்த அழுக்கு ஷர்ட்டே போட்டு தான் படுத்தேன் தெரியுமா? ஓ அப்படியே மச்சான், அப்ப நேற்று நல்லா பண்ணா போச்சு. அமைதியா இருங்கடா. அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டா.
அப்ப நீ அவளை அழ வச்சிருக்க. டே ப்ளீஸ்டா, தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்கடா. உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. டே, அவங்களுக்குலாம் புதுசுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தாண்டா இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு அதெல்லாம் புதுசு இல்ல. ஆமா, அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு தூங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. டே விக்ரம், ஐயோ, எங்க ஓடுற? டே அருண், விட்றா, இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். இரு, என்ன பிரச்சனை? என்ன பண்ணாம? டே, அவன் என்னோட டவல் எடுத்து யூஸ் பண்ணிருக்கான்டா. அப்பனா ஏ ஆத்தி, சாரிடி. அட லூசு. ஆத்தி, டபுள் தானே? சரி, யூஸ் பண்ணான்ல, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? உதறிட்டு அழகா வச்சிருக்கணும். அதை விட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கான், ஃபுல்லா முடி. ஆத்தி, எப்படி கண்டுபிடிச்ச? உன் முடியும் அதே சைஸ் தான் இருக்கு, என் முடியும் அதே சைஸ் தான் இருக்கு. புளிப்பு பத்தியா? விட்ற அருண், எனக்கு உன இன்னைக்கு. ஏ ஆர்த்தி, என்னவோ புதுசா இப்ப அவன் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்தே அவன் டவல் தானே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி கேளுடா. டே விக்ரம், நானும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா உதறிட்டு அழகா துண்டை போடு அப்படின்னு சொன்னேன். கேக்குறியா? இங்கேச்சு கேக்குறியாடா? சரி, இனிமே கேக்குறேன். கிளிப்ப நல்லா, திரும்ப அதையே தான் பண்ணி வைப்ப. அப்பா, நேற்று ஒரு நாள் அவங்க ரூம்ல ஸ்டே பண்ணிட்டான். யோ, என்னமா பண்றாளுங்க அவளுங்க? என்னடா என்ன? ஒன்னும் இல்ல. டே மச்சான், நம்மள குளிக்கிறதுக்கு எத்தனை சப்ளை யூஸ் பண்றோம்? ஒண்ணுதான். ஆனா இவளுங்க பாத்ரூம்குள்ள போய் பாடுறா, என்னென்னவோ அடுக்கி வச்சிருக்காளுங்கடா. அதெல்லாம் எதுக்குன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க ஹேருக்கு தனியா, ஃபேஸ்க்கு தனியா, உடம்புக்கு தனியா நாங்க தனித்தனி யூஸ் பண்ணுவோம். அதானே? எங்களுக்கெல்லாம் எல்லாமே ஒண்ணுதாம்மா. அது நீங்க அப்படி, நாங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். சரி, சண்டே முடிச்சுக்கிறீங்களா? கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. டே விக்ரம், இருடா, உனக்கு இருக்கு இரு. எனக்கு தெரியும், வருஷா தானே உன்ட்ட போட்டு கொடுத்தா. விக்ரம், நான் ஏன் உன்னை போட்டு கொடுக்க போறேன்? அவளே கண்டுபிடிச்சிட்டா. என்ன, சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன். யார் என் டவலை யூஸ் பண்ணுவா பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியாதா? சரிடி ஆத்தி, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இப்ப எங்க எல்லாத்துக்கும் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? இப்பதான் புரியுது விக்ரம். இவளுக்கு நீ டவல் எடுத்தது பெருசு இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அதுக்கு இது ஒரு சாக்கு. அட அவ்வளவுதானா? சரி வாங்க, வாங்கி கொடுத்துறேன். அப்ப சரி, வாங்க போலாம். அடிப்பாவி, இதுக்காடி இவ்வளவு பெரிய போராட்டம்? வாங்க போலாம். எப்படியோ இந்த சாக்கா வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அத்தி சூப்பர். சரிடி, இங்க பாருங்க, ரேஷ்மா வந்ததும் நம்ம அவளை கண்டுக்க கூடாது, சரியா? இல்ல நம்ம ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கணும். ஆமா, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே இல்ல. என்ன பர்த்டேன்னு பேசிக்கிறாளுங்க? யாருக்கா இருக்கும்? ஆமாடி, ரேஷ்மாக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். நம்ம எதையுமே காமிச்சிக்க கூடாது. அந்த ரேஷ்மாக்கு தான் நீங்க செம்மையா பண்ணி வச்சிருக்கோம். சொதப்பாம இருந்தா சரி. கவலைப்படாத, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கரெக்டான டைமுக்கு இவளை அங்கே கேபின் கூட்டு போனால் மட்டும் போதும். நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? ஆமாம், சிவா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். ஆமாண்டி, அந்த சீன் செம்மையாக இருக்கும்ல. எப்போ சீக்கிரம் டைம் ஆகும்னு இருக்கு எனக்கு. மேடம்க்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போசல் வேறையா? இன்னைக்கு எப்படி அவள் சந்தோஷமா இருக்கான்னு நானும் பார்க்குறேன். என்னை விட்டு போய் சந்தோஷமாவா இருக்கா அவ? ஏ ரேஷ்மா, உனக்கு ஆப்பு ரெடி பண்றேன்டி. ஆமாமா, செம்மையா இருக்கும்ல. ஆமா, என்ன அவ்வளோ காணோம்? தெரியலையே. தோ வர நம்மளாம் ஒர்க்கா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும், சரியா? வந்துட்டாலா இல்லையா? வர ஐயோ, இன்னைக்கு வர நிறைய வேலை இருக்கு துர்கா, என்ன பண்றேனே தெரியல. ஆமா துர்கா, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? எனக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அது முடிஞ்சதும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்றீங்க எல்லாரும்? ரேஷ்மா வா ரேஷ்மா, நிறைய வேலை வர இருக்கு. சிவாவை பாத்தீங்களா? தெரியல ரேஷ்மா. நேத்து நைட் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், கட் பண்ணி விட்டே இருக்கேன், அதான் கேட்டேன். தெரியலையே, என்ன பண்றேன்னு தெரியல. வர்ஷா, உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல ரேஷ்மா. சரி வாங்க, டக்குனு நம்ம வேலையை பார்க்கலாம். ரேஷ்மா, கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ் டி? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். போயிட்டா நீ செமையா இருக்கல்ல? ஆமாண்டி, பாவம், நாம தான் கண்டுக்காத மாதிரியே அமைச்சிட்டோம். சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது இப்படி தானே பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி வாங்க, அவ திரும்பி வரதுக்குள்ள நாமளும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். என்னப்பா, நாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. அதனால என்ன? ரேஷ்மா வந்துட்டாளா? அதெல்லாம் எப்பயோ வந்துட்டா. எங்க விக்கியும் ஸ்ரீயும் காணோம்? வரேன்னு தான் சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். சரி, ராக்கி என்னங்க? அவன் கேக் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கான். சரி நாங்க வந்துட்டோம். ஸ்ரீ, மேடம்க்கு இப்பதான் விடிஞ்சதோ? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதான் உங்க ஊர்ல கொஞ்சம். ஸ்ரீ, நேத்து நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் தெரியுமா? சரிவா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுவா. பாத்தியா ஸ்ரீ, சொன்னல. என்ன கேட்க போற துர்கா? என்ன கேட்க போறேன்? உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, அதான் கேட்க போறேன். ஐயோ, என்ன ஐயோ? இனி என்கிட்ட சொல்லி நான் விடவே மாட்டேன். அது எப்படி? ஸ்ரீ, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தானே எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க சொல்லி தர முடியும். யாரு நீ? சின்ன பிள்ளையா துர்கா? உனக்கு தான் எல்லாத்த விட அனுபவம் அதிகம். இல்ல, நான் கேள்விப்பட்டேன், உனக்கு தான் அனுபவம் அதிகம். சொல்லு ஸ்ரீ. என்னடா, அப்பா ஃபோன் பண்ணாரா? இல்லடா, இன்னைக்கு எதுவும் ஃபோன் பண்ணல. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தாராளமா இங்கே இருந்துப்பேன். என்ன ஸ்ரீ, பாதி தான் சொல்லியிருக்கா? இதுவே போதும், போ.
ஹே துர்கா, அதான் கூச்சப்படுறால விட்டு. அது எப்படி முடியும்? ஹே துர்கா, ஏதோ படத்தை வந்து ஒப்பிக்கிற மாதிரி இல்ல நான் ஒப்பிக்க சொல்லிட்டு இருக்க. ஸ்ரீ ப்ளீஸ் நீ சொல்லு. அம்மா ரேஷ்மா எங்க? வருவா. ஹே ரேஷ்மா வந்துட்டா. டி சிவா எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ நான் என்னடா பண்ணோம்? அட லூசு, நேற்று நைட்டு தானடா அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். பைத்தியமே, நீ தானே ப்ரப்போஸ் பண்ணோம். ஆமால, பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியலடா. சாரிடா. சரி ரெடியா இருங்கலாம். உள்ள வா ரேஷ்மா. ஆமா டி லூசு, இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே? எங்களுக்கு எப்படி தெரியுமா? சிவா தான் சொன்னான். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய். மனிஷா சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர் ஹாய். பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர் ஹாய். ஹாய் ஏஞ்சல் சிஸ்டர் ஹாய். அண்ணா குட்டி சிஸ்டர், தீஷ்மிதா தங்க என்ன பண்றாங்க? ஹாய் அப்சிபா சிஸ்டர், என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா? ஹாய் ஜோதிகா அருண் சிஸ்டர், அகத்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா தங்கம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர் ஹாய். மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமிதா சிஸ்டர் ஹாய். ஹாய் பிரியதர்ஷினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஹாய் பவித்ரா முருகேசன் சிஸ்டர் ஹாய். ஜோதி எப்படி இருக்கீங்க? ஹாய் ஞானசெல்வி சிஸ்டர், எங்க கொஞ்ச நாள் உங்களை அழகானோம். ஹாய் ஜனனி முத்துக்குமார். அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர் ஹாய். ஹாய் குட்டீஸ். ஹாய் நதியா சிஸ்டர். ஹாய் பிரியதர்ஷினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர், உங்க பேர் நிதர்ஷினியா இல்ல தர்ஷினியா சரியா தெரியல, தப்பா சொல்லியிருந்தா சாரி. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க சரிங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம். அட நம்ம சஞ்சனா குட்டி மறந்துட்ட பாத்தீங்களா? ஹாய் சஞ்சனா. இதெல்லாம் நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ரேஷ்மா போடா. ரேஷ்மா, எனக்கு ஆரம்பத்தில் உன்னை பிடிக்காதுதான். ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழகும் போது உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உன்னோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியல ரேஷ்மா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாரி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ ரேஷ்மா. உனக்கும் என்ன பிடிக்குமா? ஒரு நிமிஷம். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ் நான் என்னோட டார்லிங்கை பார்க்க வந்தேன். என்ன டார்லிங்கா? யாரு? வேற யாரு, நம்ம ரேஷ்மா தான். ஏய் என்ன வளரிட்டு இருக்க? ஹலோ, நான் எதுக்கு வளர போறேன்? நேற்று நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் பேசிட்டு இருந்தா. இன்னைக்கு காலையில் கூட நான் தான் அவளை கூப்பிட்டு வந்து விட்டேன். ரேஷ்மா என்ன இதெல்லாம்? ஹலோ, நீங்க என்ன அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? நீங்க யாரு? நான் யாரா? ரேஷ்மா ரேஷ்மா, இவங்களுக்குலாம் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? தைரியமா சொல்லு, நீ என்னதான் லவ் பண்றேன்னு. என்ன ரேஷ்மா இதெல்லாம்? ஓ மிஸ்டர், எதுக்கா தேவையில்லாம என்னோட டார்லிங்கை நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க? மரியாதையா நடந்துக்கோங்க சொல்லிட்டேன். ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன ரேஷ்மா, எது பேச மாட்டியா நீ? அவள என்ன பேச சொல்றீங்க? அதான் அவளுக்கு பதிலா நான் பேசுறேன்ல. கடைசிட்டுல இப்படி முட்டாளாக்கிட்டல. ச்சே. ஹே டார்லிங், அவன் போயிட்டு போறான், விடு. வா நாம போலாம். இங்க பாரு, புரியுது. உனக்கு காலையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண முடியலதான். அதுக்காக இப்படியா கோவத்தை கட்டுவேன் 4 பேர் முன்னாடி? ரேஷ்மா என்ன ரேஷ்மா இதெல்லாம்? ஏய் நீ எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? வா நம்ம வெளில போலாம். வா நம்ம போய் தனியா பேசிக்கலாங்களா? வேண்டாம். ரேஷ்மா. ஆத்தி விடு. ஆனா அவ நாம தான் முட்டாளா இருந்திருக்கோம், விட்டுரு.